அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு முறை பிறந்தநாள் வந்தது. பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்துல் கலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றார்கள். அப்போது அப்துல் கலாம் சொன்னார், இது என்னுடைய 80வது பிறந்தநாள் அல்ல, இது என்னுடைய 30வது பிறந்தநாள் என்று சொன்னார். அப்போது நண்பர்கள் எல்லாம் சிரித்து கொண்டே, எப்படி நீங்கள் 30ஆம் நாள் பிறந்தநாள் என்று 30 வருடம் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அப்துல் கலாம் சொன்னார், எனக்கு 30 வயது தான் ஆகிறது, நான் 30 வயது இளைஞர் என்று சொன்னார். அப்போது இளைஞர்கள், அந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு புரியவில்லை, தெளிவாக சொல்லுங்கள் என்று அப்துல் கலாமிடம் கேட்டார்கள். அப்போது அப்துல் கலாம் சொன்னார், 1980ஆம் ஆண்டு ரோஹிணி ஏவுகணை முதலாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த ஏவுகணை செலுத்துவதில் நான் திட்ட இயக்குநராக பணியாற்றினேன். அந்த தினம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட நாள், அன்றைய நாள்தான் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத நாள். இந்தியாவை உலக நாடுகள் எல்லாம் வியப்பாக பார்த்த நாள். அந்த நாள்தான் இந்த அப்துல் கலாம் என்பவர் யார் என்றே இந்த உலகிற்கு தெரிய வந்தது. அன்றைய தினத்தில்தான் நான் இந்த உலகத்தில் புதிதாக பிறந்ததாகவே கருதுகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை கணக்கிட்டு கொண்டால் 30 வருடங்களாகிறது, எனக்கு 30 வயதாகிறது என்று சொல்லிவிட்டு அப்துல் கலாம் சொன்னார், நம் வாழ்க்கையில் என்று சாதிக்கின்றோமோ, நம் சாதனையின் மூலமாக இந்த உலகத்திற்கு நாம் எப்போது தெரிய வருகின்றோமோ, அன்றுதான் இந்த உலகத்தில் நாம் பிறந்ததாகவே கருத வேண்டும். புதிதாய் பிறந்து புதிய சரித்திரம் படைக்க வேண்டும் என்று அவர் இளைஞர்களை பார்த்து சொல்கின்றார். எனவே நம் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய நாளில் நான் பிறந்ததாக கருதி நாம் புதிதாய் பிறந்து புதிய சரித்திரம் படைக்க வேண்டும். நன்றி.